ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். பிரைஸ்லா. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது 51:2 தான் இன்னைக்கு நம்ம செய்தி. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பிரைஸ்லா. இந்த நாளில தனிப்பட்ட ஒரு மனிதனின் மேல தேவன் பிரியம் வைத்து அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தால் எப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்க, ஆபிரகாம் ஒரு யெகோவா தேவனை அறியாத ஒரு விக்கிர ஆராதனையில் இருந்த போது, ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாமுக்குள் உண்டான ஒரு விசுவாசம், அவனுக்குள்ள வந்த ஒரு விசுவாசம். அப்ப ஒரு மனிதனுக்குள் தேவனை பற்றிய விசுவாசம் வருமானால், தேவன் மேல் நம்பிக்கை வருமானால், அவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்பது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க போறோம். பிரைஸ்லா. இங்க பாருங்க, திரும்ப நம்ம வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய, அப்ப நமக்கு தகப்பன் யாரா? உங்களை பெற்ற சாராலயம். நம்ம இன்னைக்கு அம்மா அப்பா பேர் சொன்னா நம்ம அம்மா அப்பா பேர் சொல்றோம். பிரிச்சோல்ல நமக்கு யார் ஃபாதர் தெரியுமா? ஆபிரகாம். உங்க அப்பா பேர் என்னையா? ஆபிரகாம். உங்க அம்மா பேர் என்னையா? சாரா. பாருங்க, உங்களை பெற்ற அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு தீர்க்கதரிசன புஸ்தகத்துல. பாருங்க, உங்களை அப்போ எங்க அப்பாவை பத்தி நான் புரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா இப்ப யாரு? ஆபிரகாம். உங்களை பெற்ற சாராளையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அப்ப உங்க தகப்பன் பேர் என்ன? உங்கள் தாய் பேர் என்ன? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எங்க அப்பா தனி மனிதனா இருந்தாராம். தேவனை, யெகோவா தேவனை அறியாதவரா இருந்தாராம். அறியாத இருந்த எங்கள் அப்பா ஆகிய ஆபிரகாமை தேவன் அழைத்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் பார்க்க நம்முடைய விசுவாசம் ரொம்ப சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, கர்த்தர் சொல்லாரு, உன்னை நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீ சாதாரண ஆள் கிடையாது. ஆபிரகாமை அழைச்சு நான் என்ன செஞ்சனோ அதை உனக்கும் செய்வேன். ஹல்லேலூயா. நான் உனக்கும் செய்வேன். ஆபிரகாம் பாருங்க. அப்போ நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்க. அவன் அடுத்த வருஷம் இதான் செய்தி. அவன் ஒருவனா இருக்கேன். நான் தனியா போராடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் என்னை பிரிச்சுள்ள நடத்துறதுக்கு ஆள் இல்லை, பொருளாதாரத்துக்கு உதவி செய்ய எனக்கு ஆள் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, அப்படிலாம் நம்ம நினைச்சிருக்கலாம். ஆண்டு சார், அவன் ஒருவனாய் இருக்கேன். அவன் ஒருவனாய், என் குடும்பத்துக்கு யாருமே உதவி இல்லை ஆண்டவரே. எங்க குடும்பமே ஒரு ஏழ்மை குடும்பமாய் தனியா இருக்குது, நான் ஒரு தனி நபரா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்ம நினைப்போமானால், நமக்கு தான் ஆவியானவர் பேசுறாரு. அவன் ஒருவனாய் இருக்கேன். அல்லேலூயா. அவன் ஒருத்தியா இருக்கேன். எனக்கு மட்டும்தான் அந்த விசுவாசம் இருக்குது. கர்த்தரை தேடணும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடணும், எப்படினாலும் வரணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட நபரை பார்த்து தான் பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஒருவனா இருக்கையில் உங்களுடைய விசுவாசம் சும்மா சாதாரணமானது அல்ல. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாருங்க. அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை, அவர்களே அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய விசுவாசம் விலையேறப்பட்ட நான் அவனை அழைத்து, முதல் பாயிண்ட், நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து
அவனை பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி புரிந்தவர்கள் ஹல்லேலூயா. நான் அவனை அழைப்பேன், அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை பெருக பண்ணுவேன். அவன் ஒருவனா இருக்கையில் என் மேல நம்பிக்கை வச்சான். எத்தனையோ பாடுகள் இருந்துச்சு, எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு. ஆனா என் மேல நம்பிக்கை வச்ச ஆபிரகாமுக்கு நான் என்ன செஞ்சனோ அது உங்களுக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ அது எனக்கு செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ அது எனக்கு செய்வார். எங்க அப்பாவுக்கு என்ன செய்தாரோ அது எனக்கு செய்வார். பாருங்க, அதனாலதான் வேதாந்தம் போட்டிருக்கு, ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கலாத்தில்ல ஈசாக்கிட்ட போய் கேட்டான், எப்ப உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னா ஈசாக்கு சொல்லுவா, அப்ப எங்க அப்பா பேர் ஆபிரகாம், எங்க அம்மா பேர் சாரா. எங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். இப்ப நம்மள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஈசா கிட்ட போய், ஈசாக்கு நம்ம கிட்ட கேட்டா போனா உங்க அப்பா பேர், எங்க அப்பா பேர் ஆபிரகாம், எங்க அம்மா பேர் சாரா. எங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? அவர் ஒருவரா இருக்கையிலே ஆண்டவர் மேல் வைத்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தோட ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்குது. நான் அவருடைய சந்ததியா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். இப்ப நம்மளும் ஊருமே பாராட்டுறான். நம்ம யார் வீட்டுல பிறந்துட்டோம் இப்போ? அல்லேலூயா. அப்ப ஈசாக்குக்கு ஒரு மகன் தான். அப்படியே ஆபிரகாமுக்குள்ள 318 வேலைக்காரங்க குடும்பம் இருந்துச்சு. எப்படி இருக்கும்? அப்படி ஈசாக்கு விளையாடும் போது ஓடி பிடிக்கும் போது, முதலாளி மகன், அல்லேலூயா, முதலாளி மகன். அதனாலதான் நம்மள நிறைய பேர் பார்த்து முதலாளின்னு சொல்றாங்க. அல்லேலூயா, முதலாளி மகன், முதலாளி மகன். Glory to Jesus. பாருங்க, நீங்க நம்ம அதனால உங்க வலது கரத்தை எழுதி வச்சுருங்க. நான் ஒருவனா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேனா? நான் சந்தோஷப்பட போறேன். அல்லேலூயா. என்னை கர்த்தர் அழைத்து என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவா, என் சந்ததியை பெருக பண்ணுவா, என் சந்ததியை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. உங்க தகப்பன் நல்லா புரிஞ்சுங்க. ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு யாரு? ஆபிரகாம். ஆவிக்குரிய தாய் யாரு? சாரா. நம்ம ஆவிக்குரிய குடும்பம், நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. ஏழை குடும்பம்னு சொல்லாதீங்க. பிரைஸ் லா. என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்போ அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அங்க தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்லுங்க. அந்த சீயோனும் போட்டிருக்க இடத்துல உங்க பேர் போட்டிருக்குங்க. கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. என்னை மகிழ்ச்சி ஆக்குவார். பாருங்க, அவர் என் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடை செய்து மனாந்தரத்தை ஏதனை போல ஆக்குவாராம். அல்லேலூயா. ஏதனில ஒரு நதி துவங்கி 4 ஆறுகளாய் பாய்ந்தது, பொன் விளைந்தது. நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஏதனை போல மாற்றவே நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? இப்போ நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், கடன் சூழ்ந்த நிலைமையில இருக்கலாம், வியாதி சூழ்ந்த நிலைமையில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஏதனாய் மாற்ற போறேன், உன்னை வளமிக்க தோட்டமாய் மாற்ற போறேன். பாங்க, ஏதனை போலவும் அது கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ என் கூட சொல்லுங்க. என் வாழ்க்கையில சந்தோஷமும் துதியும் மகிழ்ச்சியும் கீத சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிப்பா. என்னை அழைத்தவர் என்னை பெருக பண்ணுவா. என்னை அழைத்தவர் என்னை உயர்த்துவா. எங்க அப்பாவுக்கு என்ன செய்தாரோ அவருடைய பிள்ளையாகிய எனக்கும் செய்வார். அப்போ நல்லா புரிந்துக்கணும். நம்ம இன்னைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது 9, 13 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடை இங்கே சொல்கிறார். அந்த ஆபிரகாம் உங்க அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
அவர் ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். இல்லையா? பாருங்கள், 6வது வசனம் வாசிக்கிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. ஆபிரகாம் ஒரு தடவை ஆண்டவர் கூப்பிடுறார், வெளியே கூப்பிடுறார். ஆபிரகாம் ஆண்டவரே, எனக்கு என்ன ஆண்டவரே, பிள்ளை இல்லை ஆண்டவரே, கவலை சூழ்ந்துருச்சு. நமக்கு சூழ்ந்த மாதிரி ஆபிரகாமுக்கு என்ன வந்துருச்சு? கவலை மனசுல வந்துருச்சு. என்ன ஆண்டவரே செய்வேன் அப்படின்னு வேதனைப்படுறாப்ப உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டு சொன்னி, மூளை வெளியே வாப்பா, இந்த கவலையை விட்டு வெளியே வா, நான் தானே உன்னை அழைச்சிருக்கிறேன், இப்போ நான் தானே உன்னை நடத்துவேன், வா வெளியே வந்து இந்த கவலை, இந்த பிரச்சனை, இந்த இயலாமை இதெல்லாம் நீ பார்க்காத. நீ பார்க்க வேண்டியது மிகப்பெரிய பெருக்கத்தை பார்க்கணும். கோடான கோடி நட்சத்திரங்கள், எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் வைத்திருக்கிறேன். நீ இதை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எண்ண முடியாத கவுண்ட்லெஸ் பிளஸிங்கை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். நீ கொஞ்சம் அண்ணாந்து பார். இல்லையா? எத்தனை பேர் அண்ணாந்து பார்க்க போறீங்க? மேலே போய் அண்ணாந்து பாருங்க. ஆண்டவரே, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, வெற்றி, சுகம், நல்வாழ்வு, பெருக்கம் எல்லாம் எங்களுக்கு வச்சிருக்கிறதுக்காய் நன்றி 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 நன்றி. ஆபிரகாமு கிட்ட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். நாமும் கூட அப்படியே விசுவாசிக்கிறோம். அதெல்லாம் வேதவசனம் சொல்லுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இப்படி பெருக பண்ண போறேன், ஓகே ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசித்தான். 7வது வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமியுடைய பிள்ளைகள் என்று. இப்ப நம்மளாம் யாருடைய பிள்ளையா மாறிட்டோம்? அல்ல இல்லையா? உங்களை பெற்ற தகப்பனையும் உங்களுடைய தாயையும் நோக்கி பாருங்கள். இப்ப நம்ம விசுவாச மார்க்கத்தை யாருடைய பிள்ளையா மாறிட்டோம்? ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறிட்டோம். பிரைஸ்லா. ஆபிரகாமுடைய பிள்ளை. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆபிரகாம் செல்வ சீமான். நீங்க முதலாளி வீட்டில் பிறந்திருக்கீங்க. ஆமென். ஆவிக்குரிய முதலாளி, ஆவிக்குரிய வீடு நமக்கு இருக்குது, ஆவிக்குரிய செல்வ செழிப்பு இருக்குது. நம்ம தனியான ஆளே கிடையாது. ஆமென். பாருங்க, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியலா. 8 வாசிக்கிறேன். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாம். சுவிசேஷம் என்றால் குட் நியூஸ். என்ன சுவிசேஷம்? ஆபிரகாமே, உனக்கு அப்புறம் ஈசாக்கு வரலாம், யாக்கோபு வரலாம், யூதர்களுடைய வம்சம் வரலாம், ஆனா என் புறஜாதியாகி என் பிள்ளைங்களை நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளாம் புறஜாதிகள். அல்லேலூயா. நம்ம யூத வம்சத்திலிருந்து நம்ம என்ன செய்யல வரல. ஆனா நம்மளெல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்றாரு, உனக்குள் பூமி உள்ள சகல ஜாதியினர்களும். அவன் ஏழையா இருக்கலாம், கீழ் ஜாதியா இருக்கலாம், மேல் ஜாதியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சோபா இருக்கலாம், புதுரமா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என் குமாரனாகி இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமே நான் உனக்குள்ள வைப்பேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யூதர்கள் பெருமை பாராட்டுறான். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஈசா எங்க தகப்பன் யார், எங்க முப்பிதாக்கள் யார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அவருடைய 12 கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்க பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், அந்த யூதன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு யூதர் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நாங்கள் கிறிஸ்துவின் கோத்திரத்தை சேர்ந்தபடியா, கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியா நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறிவிட்டோம். எங்கள் தகப்பனும் ஆபிரகாம், அவனை தேவன் தனிமையிலே அழைத்து அவனை ஆசீர்வதிச்ச போல எங்களையும் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? விசுவாசத்தினாலதான், வாக்கு தத்தத்தினாலதான். கிரியையினால ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, வாக்கு தத்தத்தினால. பிரைஸ்லா. புரியுதுங்களா? அல்லேலூயா. புரியுதுங்களா? பிரைஸ்லா. பாருங்க, தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நம்மளெல்லாம் எப்படி என்னவா மாத்திட்டாரா? நீதிமானாய் மாத்திட்டார் விசுவாசத்தின் மூலமாக. அப்ப அடுத்த அந்தபடி 9 வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்பா சொத்து தன்னால மகனுக்கு தான் வரும்.
மகளுக்கு தான் வரும். விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே உங்க கையை தலைமை வச்சுக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் ஆசீர்வாதத்தின் சந்ததிக்குள்ள நான் பிறந்துட்டேன். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்க அப்பா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. எந்த அப்பாட்ட சொல்றேன்? இப்ப பிரிச்சுவர் ஃபாதர்ட்ட சொல்றேன். ஆபிரகாம் கிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு? வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான். அப்ப தன்னால யாருக்கு தான் வரும் அது? அல்லேலூயா. அவ சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்க விரும்புகிற டிசைன்லாம் தோடு போடலாம். வாரத்தில் ஒவ்வொரு தோடு, ஒவ்வொரு செயின், என்னென்ன நம்மளும் தான் பிரேஸ்லெட் போடலாம், மோதிரம் போடுங்க. அல்லேலூயா. நாங்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாயிருக்கிற ஆபிரகாம் விசுவாசமாக்கத்தான் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே என்ன செய்கிறார்கள்? ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஆமேன் சொல்லிடணும். இந்த ஆராதனை பார்த்தீங்களா? ஆமேன் சொன்னா நெஞ்சிடும். நீ யாரோட பிள்ளை? எங்க அப்பா ஒரு சொத்தும் சேர்த்து வைக்காம போயிட்டாரியா? அப்படி இல்லை. நம்ம நிறைய தாய் தகப்பனுக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்ம அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாம் தனக்கு உண்டானவை எல்லாம் யார் கையில கொடுத்தாப்ப? ஈசாக்கு கையில. நடந்தது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் 13 வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் விதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்து சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். எப்படி நீ ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறுற? எப்படி நீ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறனா? இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய குட் நியூஸ் பாருங்க. இது பாருங்க, நற்செய்தி சரியா அறிவிக்கல பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டா நரகத்துக்கு போயிருவீர்கள். இது குட் நியூஸ். இப்ப என்ன குட் நியூஸ்? மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கப்படி கிறிஸ்து உனக்காக சாபம் ஆயிட்டாப்பா. உன்னோட தலைமுறை சாபத்தெல்லாம் இயேசு ஏத்துக்கிட்டாரு. நீ இயேசுவை ஏத்துக்கிட்டனா அதுக்கப்புறம் ஒரு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னை தேடி வருது. உன் பத்திரத்துல ஆபிரகாமுடைய சொத்து எல்லாம் உனக்கும் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய குட் நியூஸ். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கணும். அப்படி ஒரு லாபம் இருக்கணும்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை எங்கே உட்காந்துருப்போம்? இது தெரியல பாங்க. எவ்வளோ பெரிய லாபத்தை தரார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய லாபம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கோ. ஆபிரகாம் செல்வ சீமான், அவனுடைய சொத்தெல்லாம் உனக்கு வரும். இப்படி குட் நியூஸ் யாரும் சொல்லல பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நான் ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு வந்த டயத்தில் எனக்கெல்லாம் இப்படி சுவிசேஷன் தெரியல. நான் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண தெருவில் நின்று மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு மரணம். இதான் நற்செய்தி. இதான் நற்செய்தி. இது நற்செய்தியா? நற்செய்தினா என்ன? நீங்க உலகமெங்கும் பெறப்பட்டு போய் நற்செய்தியை, இது எவ்வளவு பெரிய நற்செய்தி. என்ன? இப்ப நீ இயேசுவை ஏத்துக்கிட்டனா ஒரு பணக்கார வீட்டு மகனாக மகளாக நீ மாறி விடுகிறாய். அல்லேலூயா. அவருடைய சொத்தெல்லாம் உனக்கு வந்துருது. உன் பெயர் இனி ஆபிரகாமின் சந்ததி எனப்படும். நீ ஆபிரகாமோடு கூட நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குது, பரவாயில்ல. அல்லேலூயா. நான் ஆபிரகாமின் பிள்ளை. அல்லேலூயா. சொத்து ஒயில் கயட்டா நமக்கு வந்துடும். ஒயில் எங்க இருக்குது? பைபிள் தூக்கி காட்டுங்க. இதான் ஒயில். அல்லேலூயா. அல்லேலூயா. கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். அவன் ஒருவனா இருக்கேன். இதான் ஆண்டவர் டச் பண்ணார். நீ ஒருவனா இருக்கியா, உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஒருவனா இருக்கிறியா, நீ ஒன்னும் சோர்ந்து போவானா. அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மளை அழைக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:1. ஆபிரகாம் என்ன செஞ்சான் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு 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 கீழ்ப்படுதலை ஆபிரகாம் கூட. நம்ம அப்பா எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்காரு தெரியுமா? பாருங்க, இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன். நம்ம அப்பா முதல்ல அவங்க ஏற்றுக்கிட்டாலே நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். நம்ம இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளும் ஆஸ்வதிக்கப்படுவோம், நம்முடைய சந்ததியும் நிச்சயமாக என்ன செய்யப்படும். சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க.
அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இவங்களுடைய இனம், இவங்களுடைய தேசம் எதுனா, இவர்கள் யெகோவா தேவனை அறியாத ஒரு விக்கிர ஆராதனையில் இருக்கிற, சடங்காச்சாரத்தில் இருக்கிற ஒரு கூட்டம். ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு, நீ வந்து அதில் இருந்து வெளியே வந்துரு, உனக்கு ஒரு லாபம் தர போறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்பது லாபம்னு நமக்கு புரிஞ்சுட்டோம்னா எங்கேயும் போக மாட்டோங்க. அல்லேலூயா, இது லாபம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஆனால் உண்மையான ரட்சிப்பு தெரியுமா, உண்மையாக ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களால சபைக்கு போகாமல் இருக்க முடியாது. அது கண்டுபிடிச்சிடலாங்க. உண்மையாக அவங்க ஆவி ரட்சிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அப்படியே ஏதாவது ஒரு வாரம் போகலைன்னா அப்படியே பதறும். ஐயோ சர்ச்சுக்கு போய் பெரிய தப்பு பண்ணிட்ட போல தோணும். ஐயோ சர்ச்சுக்கு போகலன்னு அடிக்கும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. மற்ற கேஸ்லாம் சோத்திரம் பண்ணிடணும். அல்லேலூயா, ஒன்றுமே இல்லை. ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்ட பூசிலேருந்து இன்னைக்கு வரை சொல்கிறேங்க, எத்தனையோ பலவீன நேரத்தில் சபைக்கு மட்டும் போகாமல் வந்ததில்லை. அந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா, சபைக்கு மட்டும். சபைக்கு எத்தனையோ வசம் வாங்கியிருக்கிறேன், எத்தனையோ திட்டு வாங்கியிருக்கேன், ஆனால் சபைக்கு மட்டும் போய் உட்காந்துருவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உண்மையான ரட்சிப்பை நம்ம தேவனை கனம் பண்ணும்போது, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துரு, நான் உன்னை என்ன செஞ்சிட போறேன், ஆஸ்வதிக்க போறேன். அது எல்லாத்தையும் அவன் உடனே ஆபிரகாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் பேரை ஆண்டவர் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்லுது, நான் ஒன்று. அடுத்து நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்காக நீங்க ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அல்லேலூயா. அவருக்காக சின்ன சின்ன வைராக்கியம் பாராட்டிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுப்பார் தெரியுமா, அள்ளி அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வெளியே வந்த உடனே வாக்குத்தத்தத்தை பேசுறாரு ஆண்டவர். அவன் வந்துட்டான், ஆபிரகாம் வந்துட்டான். அவங்க அப்பா பெரிய விற்கிற, அவங்க அப்பா ஒரு சிலை செஞ்சு விற்கிறவர். ஆனால் அதுலேருந்து ஆபிரகாம் அப்படி எத்தனை பேர் எதிர்த்து இருப்பாங்க ஆபிரகாம, எத்தனை உறவினர்கள் எதிர்த்து. இப்போ யாரை நம்பிப்பா போற கேட்டிருப்பாங்களா இல்லையா? அவனுக்கு தெரியும், கர்த்தரை நம்பி நான் வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நான் போகிறேன், கர்த்தர் என்னை வாழ வைப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் வேத வசனம் சொல்லுது. ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவன் என் சத்தத்தை கேட்டு என் கூட வந்தான், அவனை நான் ஆசீர்வதிச்சேன். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒருவனா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சத்தத்தை கேட்டு நீ வந்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. எவ்வளவு இப்போ மட்டும் ஆபிரகாம் மட்டும் அன்னைக்கு யோசிச்சிருந்தானா இன்னைக்கு ஆபிரகாம் பேரை உலகம் சொல்ல முடியாது. யூதர்கள் சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற நம்ம சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தர போறோங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதம் என்ன செய்ய போறோம், தரப்போகிறோம். அதனால சோர்ந்து போக வேண்டாம். வேத வசனம் சொல்லுது பாருங்க, 2:3 வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள். என்ன பிளஸிங் தெரியுமா? ஏன்னா அழைச்சது யாரு தெரியுமா? தேவன். ஆண்டவர் சொல்ல, உன்னை ஆசீர்வதிச்சிட்டானா அவன் விட்டுருவேன், உன்னை சபிச்சுட்டா உன்னை வேதனைப்படுத்திட்டானா போச்சு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கிறவங்களே நம்ம என்ன செஞ்சிடணுமா, ஆசீர்வதிச்சிடணும். உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்க என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சு ஆசீர்வதிச்சிருங்க. அல்லேலூயா. என்ன ஒரு பிளெஸிங் பாருங்க ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமை ஏத்து நிக்க முடியல, ஒரு ஆளா நிக்கிறான். ஆனா எத்தனையோ ராஜாக்கள் வராங்க, ஆனா அழைத்தது யாரு, தேவன். அல்லேலூயா. அதனால அவன் கூட யுத்தம் பண்ண முடியல, அவன் கூட ஏத்து நிக்க
முடியல. நீங்க நல்ல அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்திலேயோ வேலை பக்கத்திலேயோ எத்தனை பேர் இருக்கலாம், ஆனா நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளை. உங்களுக்கு எதிராய் ஒருவனு நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அழைச்சி வந்தோன்னு திட்டத்தை சொல்றாரு, உனக்குள்ள பூமி இருக்கிற வம்சங்களெல்லாம் ஆஸ்வதிக்க போறேன். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? என்ன விருப்பம் இருக்குது தெரியுமா? எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, ஆனால் என் மூலமாக நிறையாவத்தை ஆசை வச்சிருங்க, நிறையாவத்துக்கு அள்ளி கொடுத்துடணும், நம்ம ஒரு வாய்க்காலா மாறணும். எல்லாம் வலது கருத்து வைத்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் மூலமா என் குடும்பம் ஆஸ்வதிக்கட்டும், என் உறவினர்கள் ஆஸ்வதிக்கட்டும், ஆனால் இந்த பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட்டோம், இந்த தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டோம். என் கை கொடுக்கிற கையாய், அள்ளி அள்ளி கொடுக்கிற கையாக என் கையை நீங்க மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா பாருங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய காரியங்கள் 13:1-2 வாசிங்க. 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அல்லேலூயா. முன்னேறிட்டானா? அழைக்கப்பட்டவன் முன்னேறுவான். தெரிந்து கொள்ளப்பட்டவன் முன்னேறுவான். வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக கர்த்தர் நெஞ்சிட்டாரு, மாத்திட்டாருங்க. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, அதை மட்டும் சொல்லி இன்னைக்கு நேரம் வேகமாக ஓடி வச்சுப்பாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் நிறைய அந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் முழுவதுமே ஆபிரகாமுடைய வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய கிருபை தான் அங்கே வருகிறது, கிரியை அல்ல. ஆபிரகாம் எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டான்னா, கிருபையால தான், வாக்குத்தத்தத்தினால தான் ஆஸ்வதிக்கப்பட்டான் அப்படின்னு எழுதப்பட்டது. இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படி நம்ம அது நிறையா இருக்கின்றது, கொஞ்சம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது 17 பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனான. அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஆண்டவர் எப்படின்னா, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இல்லாதவைகளாக இருக்கிற போல் கொண்டு வருகிற தேவன். பிரேசலா. இதுவரை இல்லாத காரியங்களை, ஆத்துமாக்களை, நன்மையை, வீடை, சுகத்தை, எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இல்லாதவைகளா உனக்கு நான் இருக்கும்படி உன்னை கொண்டு வருவேன். பிரேசலா. இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படின்னா, இப்போ அவன் தூரமா பார்க்கிறான், இப்ப எனக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆனா கர்த்தர் எனக்கு எண்ண முடியாத சந்ததியை கொடுப்பார். பிரைஸ்லா. பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதன். இதுதாங்க ஆபிரகாம் விசுவாசம். ஆண்டவர் நம்ம கூட பேசினார்னா இப்ப நமக்கு நம்பருக்கு சூழ்நிலையே இருக்காது. அல்லேலூயா. பிரைஸ். அவனை பெருகப்பட, ஆனா அவனுக்கு இன்னும் ஒரு பெருக்கத்துக்கு ஒரு குழந்தை கூட என்ன செய்யல, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் என்ன பண்ணானா. அப்ப நம்ம அப்பாவை ஃபாலோ பண்றோமா இல்லையா? நம்பருக்கு சூழ்நிலை இல்லை. டாக்டர் அப்படி சொல்றாங்க, என் ஃபைனான்ஸ் அப்படி சொல்லுது, என் ஏடிஎம் இப்படி சொல்லுது, என் கண்ணால் பார்க்குற சூழ்நிலை எல்லாம் எப்படி சொல்லுது, எதிராக தான் இருக்குது. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய வேண்டும், நாம் நம்பிக்கையோட விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாகும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசத்தில் இரண்டாவது படி என்னது? விசுவாசத்தில் பலவீனமாய். இப்போ பலவீனம் என்ன தெரியுமா? எண்ணுவது. ஏன்னா இப்படி இருக்குது, ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்றாரு, இதெல்லாம் நிஜமாக நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. பிரைஸ் காட். எண்ணுவதுக்கு ஏது இல்லாதிருந்தும் எண்ணணும். அவன் விசுவாசத்தில் பலவீனமா என்ன செய்யல, இருக்கல. தன் சரீரம் செத்து போனது. அவனுக்கு வயசு எத்தனை ஆயிடுச்சு? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகள் தர போறேன். அவனுடைய சாதாரண கற்பனை இணைஞ்சிருச்சு, பெண்களுக்கு வேண்டிய எல்லாமே இணைஞ்சிருச்சு, நின்று போய் விட்டது. குழந்தை பிறக்கக்கூடிய எந்த ஒரு சாத்தியக்கூறும், ஆனா அதை அவன் நினைக்கல. எப்படி எப்படி எப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்தீங்களா?
அல்லேலூயா. பாருங்க, அதுக்கடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்ப எதுல வாக்குத்தத்தத்து மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. நான் நிச்சயமா உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒருவேளை சூழ்நிலை அப்படி இல்லையே ஆண்டவரே, அப்படி இருந்தாலும் நீங்கள் வாக்குத்தத்தத்து மேல் சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. அவரோட தழுமா நீங்க குணமானீங்க, ஆனா என் சரீரத்துல இன்னும் வியாதி நீங்களே ஆண்டவரே அப்படி நினைச்சிடக்கூடாது, சந்தேகம். அவருடைய கிருபையால நீங்க ஐஸ்வர்யவான், ஆனா என் ஃபைனான்ஸ், என் பணப்பிரச்சனை இன்னும் நீங்களே ஆண்டவரே நெஞ்சிடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, என்னை நீங்க ஆஸ்வதிப்பீங்க, என் பேரை பெருமைப்படுத்துவீங்க, நான் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், இப்ப இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு நான் பழகி பெருகுவேன். நிச்சயமாக நான் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறேன், நான் ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா என்னை பழகி பெருக பண்ணுவா, அதுல சந்தேகமே இல்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ரேகாபாலா பரபலு மாஷா காதா பலபரிகாலு துரஹலபலா. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீயும் அநேக ஜாதிகளுக்கு இப்ப நம்ம கடை வாங்குற சூழ்நிலை இருக்கலாம், ஆனா நம்ம இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆனா நீங்க சொன்னீங்களே, அல்லேலூயா, நான் உங்க பிள்ளைன்னு சொன்னீங்களே, வசனத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அது அவனுக்காக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் யாரு? அவர் நமக்கு யாரு? அப்பா. அவருக்கு மட்டும் இல்ல, நீ அவரோட பிள்ளைப்பா, உனக்காக இருக்குது. அப்ப நீ எப்படிதான் ஃபாலோ பண்ணணும்? சூழ்நிலை எதிராக இருக்கலாம், நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் விசுவாசிக்கணும். எல்லாம் இருந்து நிற்போமா? நிறைய இருக்கின்றது. ஓ க்ளோரி டு ஜீசஸ். அடுத்த வாரம் ஆட சித்தமான தியானிப்போம். பிரேஸ் காட், பிரேஸ் காட், க்ளோரி டு தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுடைய சந்ததியாக, ஆபிரகாமுடைய பிள்ளையாக எங்களை மாற்றிருக்கிறதே, வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேற்ற நீ வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திக்கிறோம். ஓ ரேகா பாராபா ஷாதா ரபா ரேகா போ பாலாபு, ஓ பாரா காலா பாரிகா பாரேகா பு பாலாபாலா, ஓ ரேபி ரபா ஷாதா ரபா ராபு மா ரேகா லாபா ரேகா பாராபா ஷாதா ரேபிகா பாலாபாலா. ஆண்டவர் சொல்லார், அவன் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்ல, நீ ஒருவனா இருக்கிறியா, நீ ஒருத்தியா இருக்கிறியா? ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை பெருக பண்ணுவா. இப்ப இருக்கிறத பார்க்கல, நீங்க 1000 மடங்கு பழகி பெருகுவீர்கள். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்க சந்ததிக்கு வரும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? சோத்திரம், 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 சோத்திரம்.